நமது டேப் ஆன்லைன் படிப்பகத்தில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்லியிருக்கோம். ஸோ அதில் மேஜர் சப்ஜெக்ட் பார்த்தோன்னா ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ளஸ் யூனிட் 6. ஸோ அதில் நம்ம பாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இயராகவும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாங்களா? வாங்க. ஸோ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2020 கேட்டிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், எந்த டிபார்ட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்கோம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு கேட்டிருக்காங்க 2020. ஸோ இந்த டே வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் 26 இருக்கு இல்லையா, இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ, அதாவது என்ன டேவாக கொண்டாடுறோம் அப்படின்னா, அதாவது அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம். ஓகேவா? அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? அதாவது நேஷனல் கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சட்ட தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த டேவை கொண்டாட போறாங்க. எப்ப இருந்து கொண்டாடுறாங்கன்னா 2015 இருந்து கொண்டாடுறாங்க. 2015 இருந்து இதை கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேவை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2015 இருந்து இதை ஃபாலோ பண்றாங்க, இந்த டேவை கொண்டாடுறாங்க. ஸோ இது எப்போ, அதாவது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?